தோழிகளுக்கும் தோழர்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். இது 12ஆம் பாகம். போன பாகத்துல புத்த பிக்ஷுவும் பரஞ்சோதியும் சின்ன பிக்ஷுவும் ஆயனரோட வீட்டுக்கு வந்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்ல. வெளியே பெரிய பிக்ஷுவோட சத்தம் கேட்ட உடனே ஆயனர் உள்ள இருந்து அட சாமி வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. உடனே சிவகாமி அவசர அவசரமா எழுந்து அங்கிருந்த தூணை பிடிச்சிட்டு நின்னான். உள்ள வந்த புத்த பிக்ஷு 4 பக்கமும் சுத்தி பார்த்துட்டு, ஆயனரே போன வாட்டி வந்ததை விட அதிகமான சிலைகள் செஞ்சிருக்கீங்க போல இருக்கே அப்படின்னாரு. ஆமா சாமி, அப்புறம் ஹஸ்த வகைகளை வேற அமைச்சிருக்கேன், இங்க பாருங்க இந்த சிலையெல்லாம் புதுசு அப்படின்னாரு ஆயனர். பரதநாட்டியத்துல முத்திரைகள் அப்படின்னு சொல்லப்படுறது தான் ஹஸ்தங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஹஸ்தம் அப்படின்னா கை அப்படின்னு அர்த்தங்க. புத்த பிக்ஷு ஆயனர் காட்டின சிலைகளை மேலோட்டமா பார்த்துட்டு தூண் பக்கத்துல நின்னுட்டு இருக்க சிவகாமிய பார்த்து, அந்த தூண் கிட்ட நின்னுட்டு இருக்கிறது கூட ஒரு சிலைதான் போல இருக்கே அப்படின்னு கேட்டாரு. அதை கேட்ட ஆயனர் சிரிச்சுட்டே, இல்ல சாமி, அது என்னோட பொண்ணு சிவகாமி. சிவகாமி, இதோ நாகநந்தி வந்திருக்காரு பாரு, வணக்கம் சொல்லு அப்படின்னு சொன்னாரு. அது வரைக்கும் நாகநந்திக்கு பின்னாடி இருந்த பரஞ்சோதிய கடைக்கண்ணால பார்த்துட்டு இருந்த சிவகாமி ஆயனர் சொன்னதும் புத்த பிக்ஷுக்கு வணக்கம் சொன்னான். பிக்ஷுவோட உள்ள வந்த பரஞ்சோதி அந்த சிற்ப மண்டபத்துல 4 பக்கமும் இருந்த சிலைகளை பார்த்து பிரமிச்சு போய் நின்னான். அது மாதிரியான அபூர்வ வேலைப்பாடுகள் அமைந்த சிற்பங்களை அவன் பார்த்ததே இல்லை. நடுவுல அவன் ஆயனரையும் சிவகாமியும் கவனிச்சான். இவங்க தான் அன்னைக்கு பல்லக்கில் உட்காந்துட்டு இருந்தவங்க அப்படின்னும் மதயான கிட்ட இருந்து அவன் காப்பாத்தினது இவங்கள தான் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டான். புத்த பிக்ஷுவை ஆர்வத்தோட வரவேற்று அவர் கூட இன்ட்ரெஸ்டிங்கா பேசிட்டு இருந்த ஆயனர் பரஞ்சோதியை கவனிக்கவே இல்லை. அவனை திரும்பி கூட பார்க்கல. ஆனா தூணுகிட்ட நின்ன சிவகாமியோ அப்பப்போ அவனை கடைக்கண்ணால பாக்குறது மட்டும் பரஞ்சோதிக்கு புரிஞ்சுது. நடனத்துக்கே உரிய ஆடை ஆபரணங்களை அணிஞ்சிட்டு இருந்த சிவகாமியோட அழகு அவனோட கண்ணை பறிச்சுது. கிராமத்துல பிறந்து வளர்ந்தவன் அப்படிங்கறதாலையும் இயற்கையாவே கொஞ்சம் ஷை டைப் அப்படிங்கறதாலையும் தாயை தவிர வேற எந்த பொண்ணுகிட்டையும் பேசாதவன் அப்படிங்கறதாலையும் பரஞ்சோதியால சிவகாமியோட மூஞ்ச பார்க்கவே முடியல. அதுலயும் சிவகாமி அவனை பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அவனால அவ பக்கம் சுத்தமா திரும்ப முடியல. அவளுக்கு எதிர்பக்கமா இருந்த சிலைகளை பார்த்துட்டே இருந்தான். அந்த சிலைகளோட தோற்றத்திலையும் முகபாவத்திலையும் ஏதோ ஒரு அதிசயம் இருக்கிறதா அவனுக்கு தோணுச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தா, அட இந்த சிலைகள் எல்லாம் சிவகாமியோட முகம் மாதிரியல்ல இருக்கு அப்படிங்கிற உண்மையை அவன் புரிஞ்சுக்கிட்டான். சிவகாமி புத்த பிக்ஷுக்கு வணக்கம் சொன்னால, அதுக்கு புத்த பிக்ஷு அவளை பார்த்து, புத்த தேவரோட அருளால உன்னோட கோரிக்கை நிறைவேறட்டும், நீ புத்த மதத்துல சேர விரும்புறதா சொன்னல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அததான் சொல்றேன் அப்படின்னாரு. இந்த ஆசி மொழியை கேட்டதும் சிவகாமி மூஞ்சிலையும் ஆயனர் மூஞ்சிலையும் ஒரு வெறுப்பு உண்டாச்சு. சாமி சாமி, நீங்க வேற, பொண்ணு ஏதோ வேடிக்கையா சொல்றா, அதை போய் நீங்க சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு பதர்ன ஆயனர், 4 நாளைக்கு முன்னாடி காஞ்சியில சிவகாமியோட அரங்கேற்றம் நடந்துச்சு, அதை நீங்க பார்க்காம போயிட்டீங்க அப்படின்னு வேற டாபிக்கா ஆரம்பிச்சாரு. இருங்க 4 நாளைக்கு முன்னாடியா? ஓஹோ, அந்த சம்பவம் நடந்து இது வரைக்கும் 4 நாள் ஆயிடுச்சா? அது இப்பதான் நமக்கே தெரியுது. நடுவுல இருந்த 3 நாள்ல என்ன ஆச்சு அப்படின்னு இன்னும் தெரியவே இல்லை. சரி, போக போக புரியும். ஆயனர் சிவகாமியோட அரங்கேற்றத்துக்கு புத்த பிக்ஷு வராததை சொன்னதும் புத்த பிக்ஷு பதில் சொல்றாரு. எல்லாம் கேள்விப்பட்டேன், அரங்கேற்றம் நடந்ததும் அதுக்கு பின்னாடி நடந்ததையும் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு வேற பெரிய ஆபத்து வந்துச்சாமே, மதயான கிட்ட இருந்து தப்பிச்சிட்டீங்களாமே அப்படின்னாரு புத்த பிக்ஷு. ஆமா சாமி, ஏதோ தெய்வ அருளால தப்பி பொழைச்சோம். சரி, உங்களுக்கு பசி தானே, சாப்பிட தானே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு ஆயனர். ஆஹா, எனக்கு பசின்னு எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஆமா, நான் சாப்பிட தான் வந்தேன், உங்களுக்கு ஒன்றும் சிரமம் இல்லையே அப்படின்னாரு புத்த பிக்ஷு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இது என்னோட பாக்கியம், வாங்க சாப்பிட அப்படின்னு சொல்லி ஆயனர் அங்க சாப்பிட்ற அறைக்கு அவரை கூட்டிட்டு போனாங்க. அம்மா சிவகாமி, நீயும் உட்காந்து சாப்பிடு, சாமிக்கு கூட கலைகள் மேலையும் நடனத்து மேலையும் அபார இன்ட்ரெஸ்ட், உனக்கு தெரியுமா அப்படின்னு ஆயனர் சொல்லிட்டு புத்த பிக்ஷுவை பார்த்து கொஞ்சம் மெதுவான குரல்ல, சாமி, அஜந்தா சித்திரங்களை பத்தி ஏதாச்சும் தகவல் கிடைச்சதா அப்படின்னு கேட்டாரு. அப்போ அவரோட மூஞ்சில ஒரு அளவில்லாத ஆர்வம் தெரிஞ்சிச்சு. ஆயனர் உட்கார சொல்லியும் சிவகாமி உட்கார்ல, தூணை புடிச்சிட்டே நிக்கிறா. அவளோட கவனம் இவங்க 2 பேரோட பேச்சுல இருந்தாலும் நடுவுல கண்கள் மட்டும் பரஞ்சோதிய கவனிச்சுது.
புத்த பிக்ஷு ஆயனரோட கேள்விக்கு பதில் சொல்லாம, ஆயனரே, தெய்வத்தோட படைப்பை விட உங்க படைப்பு ரொம்பவும் உயர்ந்தது அப்படின்னு சொன்னாரு. சாமி அப்படின்னு ஆயனர் மறுமொழி சொல்றதுக்குள்ள புத்த பிக்ஷு மறுபடியும் ஆரம்பிச்சாரு. நான் உங்க மூஞ்சுக்கு முன்னாடியே உங்களை பாராட்டுறேன்னு நினைக்காதீங்க. நான் சொல்றது முழுக்க முழுக்க உண்மை. இப்போ தெய்வத்தோட படைப்பை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது அழியக்கூடியது தானே. இந்த மனித உடம்புக்கு 100 வயசுக்கு மேல உயிர் வாழ முடியுமா? முடியாதுல. இதுல நரை, திரை, மூப்புன்னு துன்பங்கள் வேற. ஆனா நீங்க உருவாக்கி இருக்கிற இந்த சிலைகளுக்கு இந்த மாதிரி அழிவே கிடையாது. நரையும் திரையும் மூப்பும் எதுவும் கிடையாது. 100 வருஷம் இல்லை, 1000 வருஷம் கூட இந்த சிலைகள்லாம் மங்காம பிரகாசமா இருக்கும். ஆமா தானே? அப்போ தெய்வத்தோட படைப்பை விட உங்க படைப்பு உயர்ந்தது தானே, இதுல என்ன சந்தேகம் அப்படின்னு புத்த பிக்ஷு சொன்னாரு. இதுல 3 வார்த்தை சொன்னார்ல, நரை, திரை, மூப்பு அப்படின்னு. நரை அப்படின்னா முடி நரைத்தல், திரைனா தோல்ல சுருக்கம் விழுதல், மூப்பு அப்படின்னா முதுமை. இதையெல்லாம் கேட்ட ஆயனர் மூஞ்சில ஒரு பெருமிதம் உண்டாச்சு. சாமி, நீங்க சொல்ற பெருமையெல்லாம் சிவகாமிக்கே சேரும். நடனக்கலையில அவ இவ்வளோ அற்புதமான தேர்ச்சியை அடையல அப்படின்னா இந்த மாதிரியான சிலை வடிவங்களை நான் எப்படி செஞ்சிருக்க முடியும்? சிவகாமியோட அரங்கேற்றத்துக்கு நீங்க வராம போயிட்டீங்க. ருத்ராச்சாரியார் எப்படி பிரமிச்சு போய் நின்னாரு தெரியுமா? அன்னைக்கு 2 பேர் வரலன்னு எனக்கு ரொம்ப வருத்தம். ஒன்னு நீங்க, இன்னொன்னு நாவுக்கரசர் அப்படின்னு ஆயனர் வருத்தப்பட்டதை கேட்டு நம்ம புத்த பிக்ஷு பதில் சொல்றாரு. ஆமா ஆமா ஆயனரே, நாவுக்கரசர் மட்டும் அந்த அரங்கேற்றத்தப்போ இருந்திருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. அதுவும் முக்கியமா சக்கரவர்த்தியோட மத்த விலாசத்துல இருந்து எடுத்து அபிநயம் செஞ்ச கட்டத்தை பார்த்திருந்தா ரொம்பவும் ரசிச்சிருப்பாரு. மதுபானம் செஞ்ச புத்த பிக்ஷுவும் காபாலிகனும் சண்டை போட்ட காட்சி ரொம்ப சுவாரஸ்யமா இருந்திருக்குமே அப்படின்னு சொன்னதும் ஆயனரோட முகம் கொஞ்சம் மாறுச்சு. சாமி, ஹாஸ்ய ரசத்தை காட்டுறதுக்கு அந்த விஷயத்த சிவகாமி யூஸ் பண்ணிக்கிட்டா. மற்றபடி அவளுக்கு மகான்களான புத்த பிக்ஷுவை கேலி செய்யறதுல எந்த உடன்பாடும் இல்லை அப்படின்னாரு. இந்த மத்த விலாச பிரகடனம் ஞாபகம் இருக்குங்களா? நம்ம முன்னாடியே பார்த்திருந்தோம். மகேந்திரவர்மர் ஜெயினரா இருந்த போது மத்த விலாச பிரகடனம் அப்படிங்கிற அங்கத நாடகத்தை ஏற்றிருந்தாருன்னு பார்த்தோம் இல்லையா? அதுல காபாலிகர்களும் புத்த இத பார்த்த ஆயனர் ஒரு நொடி மனம் கலங்கினாலும் அடுத்த காலமே அவ பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. உடனே அவரு அவளை தடவி கொடுத்து, உன்னை இன்னும் குழந்தையாவே பார்த்தது என் தப்புதான். உனக்கு கல்யாணம் பண்ற வயசு வந்துருச்சு. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குடும்பமும் குழந்தையாவும் இருக்கவும் உன்னோட இந்த ஏக்கமும் விரக்தியும் வாழ்க்கை அழகா தெரியாம போனதோட காரணமும் நியாயம்தான். உங்க அம்மா இருந்திருந்தா இதை சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிருப்பா. நான் தான் லேட் பண்ணிட்டேன். ஆனா கண்டிப்பா என் கடமைய மறக்கல. பரத சாஸ்திரத்துல சொன்ன 108 அபிநயங்கள்ல 48 சிலைகளை செஞ்சு முடிச்சிட்டேன். இன்னும் 60 முடிஞ்சதும் உனக்கு ஏத்த மாதிரி ஒரு பையனை பார்த்து கட்டி வச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு சொன்னாரு. இத கேட்டதும் சிவகாமி கண்ணை தொடச்சிட்டு, கல்யாண பேச்சை எடுக்க வேணான்னு உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன்பா, உங்களை விட்டு நான் எங்கேயும் போறதா இல்ல அப்படின்னு அவ சொன்னது ஒரு வகையில ஆயனருக்கு சந்தோஷம் தான். ஏன்னா நிஜத்துல அவருக்கு அவளை பிரிஞ்சு இருக்கவே முடியாது. ஆனா அதுக்காக கட்டி கொடுக்காம வீட்லயே வச்சிருக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அவர் உடனே, இல்லம்மா, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கல்யாணம் பண்ணிக்கதான் வேணும், அதுல ஒண்ணும் மறு பேச்சு கிடையாது. ஆனா எப்போன்னுதான் தெரியல, நடுவுல இந்த யுத்தம் வேற. இதனால நரசிம்மவர்மரோட கல்யாணமே தாமதமாகும் போது உன்னோடது லேட் ஆகுறதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னு அவர் சொல்ல, ஏதோ வினோதமான ரியாக்ஷன் கொடுத்தா சிவகாமி. என்னது, நரசிம்மவர்மருக்கு கல்யாணமா அப்படின்னு ஒரு மாதிரி லைட்டா புகைச்சலோட கேட்டா. ஆமா, இந்த வருஷம் அவரோட கல்யாணத்தை முடிச்சிடணும் அப்படின்னு அவங்க அம்மாவோட ஆசை. ஆனா போர் முடிஞ்ச அப்புறம் தான் கல்யாண பேச்சுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாராம் அப்படின்னாரு ஆயனர். உடனே ஒரு புன்முறுவலோட, அப்பா நல்ல வேலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு ரொம்ப சர்க்காஸ்டிக்கா, யாருக்கு கல்யாணம் ஆனா என்ன, ஆகலனா எனக்கு என்ன, நான் பண்ணிக்க போறது இல்ல
அப்படின்னு தீர்மானமே இல்லாம தீர்மானமா சொன்னா நம்ம சிவகாமி. பொண்ணுங்க காதல்ல மட்டும் மனசுல இருக்கிறத சொல்றதே இல்ல. சிவகாமி மட்டும் என்ன விதி விலக்கா? ஆயனருக்கு மட்டும் இல்ல, நேர்ல நரசிம்மவர்மரே இருந்திருந்தா கூட சிவகாமியோட ஒளிவு மறைவு பேச்ச புரிஞ்சிருக்கவே முடியாது. பாவம் ஆயனர் அவ சொன்னதை நிஜம்னு நினைச்சு அது எப்படி சைவ குலத்துல பிறந்த ஒரு பொண்ணை கட்டி கொடுக்காம வச்சிருக்க முடியும் அப்படின்னு கேட்டாரு. சரிப்பா, உங்களுக்காக வேணும்னா நான் புத்த மதத்துக்கு மாறிடுறேன், போதுமா அப்படின்னு அவ கேலி செய்ய வாசல்ல இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு. யாருதுன்னு பார்த்தா நம்ம நாகநந்தி கூடவே பரஞ்சோதியும் சின்ன பிக்ஷுவும் வந்திருந்தாங்க. வசந்த காலத்துல ஆரம்பிச்ச நம்ம ஆயன சிற்பியோட கதைய இந்த இளவேனர் காலத்துல வந்து முடிக்கிறதுக்குள்ள அக்கறையில இருந்த இவங்க 3 பேரும் இங்க வந்து சேர்ந்துட்டாங்க பாருங்க. சரி, அப்புறம் என்னாச்சு அடுத்த பாகத்துல பாப்போம். நன்றி, வணக்கம். அவரோட கொடூரமான மூஞ்சில ஒரு சின்ன விசித்திரமான புன்னகை வந்துச்சு. பேச்ச திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக ஆயனர் சுத்தி முத்தி பார்த்தாரு. அப்போதான் அவரோட கண்ல பரஞ்சோதி பட்டான். எல்லா சிலைகளையும் அவன் பார்த்துட்டு இருந்ததை கவனிச்ச ஆயனர் நம்ம புத்த பிக்ஷு பக்கமா திரும்பி, சாமி, அந்த பிள்ளை யாரு, உங்களோட சிஷ்யனா அப்படின்னு கேட்டாரு. போச்சுடா, நம்மளை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அதை காதுல வாங்கின பரஞ்சோதிக்கு கொஞ்சம் திக்குன்னு தான் இருந்துச்சு. அப்புறம் என்னாச்சு அடுத்த பாகத்துல பாப்போம். நன்றி, வணக்கம்.